பூமி எனக்கு தான் வேணும். மீனாட்சியும் எனக்கு தான். நான் பூமியை விரும்பி கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட அவனோட வாழ முடியாம பண்ணது அந்த முத்தழகு. அவங்க தான் சஃபர் ஆகணும். ஆனா இங்க நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எல்லா வலியும் வேதனையும் எனக்கு தான் கிடைக்குது. காதலனோட அன்பை மிஸ் பண்ணி ஒரு வைஃபா பூமியோட அன்பை மிஸ் பண்ணி இப்ப எனக்கு எதுவுமே இல்லம்மா. பயமும் டென்ஷனும் மட்டும்தான் மிச்சம். சொல்லுமா, எப்படிமா நான் தன விஷயத்துல இருந்து மீண்டு வர்றது? இத பாரு அஞ்சலி, பயப்படுறத முதல்ல நிறுத்து. நீ ஒண்ணும் பிளான் பண்ணி கொலை பண்ணல. ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப ரோட்ல போறப்போ நீ உன் கார்ல யாரையாவது இடிச்சிட்டா எப்படி அது ஒரு ஆக்சிடென்ட்டோ அப்படிதான் இதுவும். அத முதல்ல மனசுல வச்சுக்கோ. உன் பயமே அவங்களுக்கு ஒன்ன காட்டி கொடுத்துரும். இப்ப அதுதாம்மா என் பிரச்சனையே. போலீஸ் தனம் காணோங்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா நான் தனத்தை கொலை பண்ண கேஸ்ன்னு பயந்து நான் வளர இருந்தம்மா. இன்னும் என்னென்னலாம் நடக்குமோன்னு எனக்கு தெரியலம்மா. இத பார், அப்படி ஒண்ணும் நடக்காது. நீ ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. லீடிங் லாயர் ரெஜினா பத்மாவதியோட பொண்ணு. உனக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன். நம்ம கிட்ட கோடிக்கணக்குல பணம் இருக்கு. இத மூடி மறைக்க என்னால முடியும். நீ பயந்து சாகாத. நீ சொன்ன இன்னொரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். நீ இவ்ளோ பயத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் அந்த முத்தழகு. இனி நீ ஒரு விஷயத்த முடிவு பண்ணியே ஆகணும். முத்தழகா நீயா, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இனிமே வாழ முடியும். முத்தழகு வாழணும்னு நினைச்சா உன் லைஃப் ஓவர். உன்னை அவ அழிச்சிடுவா. அது நடக்க கூடாது. அவளுக்கு நினைவு வந்து அவ உன்னை காட்டி கொடுத்து ஓ லைஃப் போறதுக்கு அவ வாழ்க்கைய முடிச்சிடலாம்.